ரொம்ப தெரியறதில்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆல்ரெடியே வந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 30 + 35 மேலே போகும்போது அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ 4th டைம் பண்ணியாச்சு. 5th டைம். இப்போ யாராக இருந்தாலும் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. எல்லா ஏஜ்காரங்களும் பண்ணலாம். ஸோ 5th டைம் பண்ணியாச்சு. இன்னும் 1 டைம் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி நம்ம 10 டைம்ஸ் பண்ணோம். நம்ம அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே வந்து 10 டைம்ஸ் வந்து கஷ்டப்பட்டுட்டு பண்ண முடியாது. அதனால் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு 6th டைம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு மைண்டில் இவ்வளோ கவுண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நம்மளே வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டு பண்ணும்போது ஐயோ அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு போயிடும். அதனால் நமக்கு எவ்வளோ முடியுதோ 3rd டைம்லேயே நம்ம போர் அடித்தாலும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அட்லீஸ்ட் அதை டார்கெட் பண்ணி பண்ணலாம். ஸோ முடிச்சாச்சு. இந்த எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. ஃபைனலு நம்ம வந்து அந்த லிஃப்ட் பண்ணுறது. ஸோ நம்ம ப்ரெஸ்ட்டு நல்லா லிஃப்ட் ஆகிறதுக்கும் நம்ம இந்த கை வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு அப்படியே ஃப்ளஷ்ஷு வந்து அப்படியே தொங்க பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா வந்து நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாமே நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஏதாவது பண்ணும்போது கூட அது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ எனக்கே லைட்டாக வந்து கொஞ்சம் குண்டாக தான் இருக்குது. நானே வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறது வந்து ரொம்ப கம்மி தான். எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகும்போது தான் நிறைய போடுவேன். ஸோ லோக்கலில் வந்து நிறைய வந்து ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேன். ஸோ இன்னும் வந்து நம்ம பாடியை ஃபிட்டாக வைக்கும்போது நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ நம்ம மிரர் பார்க்கும்போது ஓ நல்லா இருக்குது நம்ம பாடி. ஸோ நம்ம வந்து எந்த ட்ரெஸ்ஸும் நமக்கு சூட் ஆகுது நமக்கே வந்து மைண்டுக்கு வந்து தெரியும். ஸோ நான் நல்லா இல்லை அதுவும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இது நமக்கு சூட் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் அதை சூட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாவது வந்து நம்ம பாடிக்கு வந்து எஃபெக்ட் பண்ணி கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான். ஸோ இப்போ ப்ரெஸ்ட் வந்து லேடிஸ்க்கு ஏஜ் ஆகாம நமக்கு அப்படியே இறங்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணும்போது நம்ம இது வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகிட்டு நல்லா டைட்டன் ஆகும். கையும் டைட்டன் ஆகும். ஸோ ரெண்டுமே வந்து நல்ல பெனிஃபிட்டான எக்ஸசைஸாக ஒரே எக்ஸசைஸில் 2 பெனிஃபிட் கிடைக்குது. அதனால தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நான் சூஸ் பண்ணி இதையும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஒன்றுமே வலிக்காது ஒன்றும் பண்ணாது. ஆனால் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒரு நாள். இன்றைக்கி இல்லை ஒரு நாள் கிடைக்கும். ஓகேவா? வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 சிம்பிள் முடிச்சாச்சு. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான எக்ஸசைஸ் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் வரணும். இன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கட்டும். ஸோ எந்த ப்ராப்ளம் வராமல் டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒரு டே வந்து ஸ்டார்ட் ஆகிறதே வந்து அந்த எண்டு ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து பயமாகவே இருக்கும். எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு. ஸோ அது மாதிரி எந்த ப்ராப்ளம் வராமல் இந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. பாய். நாளைக்கு